வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து முக்கியமான தகவல்களை வீடியோவின் வாயிலாக நாம் இப்போ பார்க்க இருக்கோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடியோடைய சில வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தான் நகைக்கடன் தமிழகத்தில் செயல்பட்டுட்டு வருது. ஸோ தகுதி அளவுகோல்கள் இந்த பேசிக்காக 3 தகுதி இருந்துச்சு அப்படின்னா நிராகரிக்கப்பட வாய்ப்பே கிடையாது. கூட்டுறவு வங்கியில் கடன் வைத்திருப்பவர்கள், ஓகேங்களா, இந்த நகைக்கடன் தள்ளுபடி சலுகை மத்திய அரசு வங்கிகள் மற்றும் ஊராட்சி வங்கிகள் அல்லது கிராமப்புற வங்கிகளிலிருந்து வாங்கிய கடனுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பிபிஎல் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த தள்ளுபடி பொருந்தும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 5 சவரன் வரைக்கும் அந்த நகைக்கடன் தள்ளுபடியை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும். 5 சவரனுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு நகைக்கடன் வரும் அப்படின்றது சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ வங்கி கணக்கில் சரி பார்த்தல் என்னென்ன வங்கி கணக்கை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் சரி டிக்ளரேஷன்ஸ் எல்லாமே எப்படி பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா நீயும் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது, ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 5 சவரனுக்கு உட்பட்ட நகைகள் அடமானம் வைக்கப்பட்ட நகையின் எடை 5 சவரனுக்கு மிகாமல் இருக்கணும். தள்ளுபடி கிடைக்கும் சூழல் மொத்தம் 4 சவரனா கூட தள்ளுபடி கிடைக்கும், மொத்தம் 6 சவரனா கூட தள்ளுபடி வாய்ப்பே கிடையாது. அதிக தகுதி வாய்ப்பு அற்றது. ஸோ 2 சவரன் அப்புறம் 2 அடமானம், ஓகேங்களா. ஸோ 5 சவரன் அடமானத்தை வைக்கணும் அப்படின்றது அவங்களுடைய பாலிசி, ஓகேங்களா. ஸோ கடனை தள்ளுபடி செய்ய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. கடனை விவரங்களை சரிபார்க்க மற்றும் அதோடு போலி விவரங்களை வைத்து அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான பல்வேறு இணக்கங்களில் ஆடை வசதிகள் செய்து உள்ளிட்ட பல்வேறு பெற்றோர்களுடைய பெயர்கள் அனைத்துமே நீக்கப்பட்டன. எனவே இந்த மார்ச் 5க்கு பிறகு அரசாணை உள்ளிட்ட நகலை பெற்றவர்கள் நிலுவை 86,000 கோடி ரூபாய் உள்ளது. நீக்கப்பட்டவர்களின் பட்டியல் சம்பந்தப்பட்ட கூட்டுறவு வங்கிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதில் இடம் பெற்றவர்களை தொலைபேசி தொடர்பு கொண்டு வங்கி ஊழியர்கள் கடன் தள்ளுபடி ஆகாததால் வட்டி செலுத்தி வருகிறீர், நேரில் வாக்குவாதம் செய்வது கூட அதன் ரசீதை காட்டி செய்யவும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா புதிய அப்டேட் நகைக்கடன் தள்ளுபடி 3லேருந்து 5 சவரனுக்கு உண்டான தள்ளுபடியை தமிழக மக்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. அதே போல் தாங்க இப்போ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா தகவல்கள் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா டிஆர்பி உதவி பேராசிரியருடைய தேர்வை ரத்து செய்யப்படுவதற்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளன. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.